அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ கொரோனா தடுப்பு பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பஞ்சகல்பம் எந்தெந்த முறையெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ பஞ்சகல்பம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடுக்காய், நெல்லிக்காய், வெண்மிளகு, கஸ்தூரி மஞ்சள், வேப்பவித்து. நம்ம கடுக்காயில் கொட்டையை நீக்கி அதில் எடுத்து வச்சுக்கிடணும். ஏற்கனவே எங்கிட்ட பாலில் அவிச்ச நாட்டு நெல்லிக்காய் இருக்குது, காய வச்சது இருக்குது. வெண்மிளகு, அது மாதிரி வேப்ப வித்தை அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிடணும். கஸ்தூரி மஞ்சள் இத்தனையும் சேர்த்து வச்சுக்கிடணும். ஒரு சில இடத்துல அளவு வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சித்தர்கள் முறை புறமே சம அளவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் போகர் 7000 நூலில் அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பஞ்சகல்பத்தை சாயந்தரம் கரிசலாங்கண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் பசும்பால் கலந்து சூடு பண்ணி தேய்ச்சி குளிக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த கரிசலாங்கண்ணி அப்பப்போ தினம் கிடைக்குமானா கிடைக்காது. அதில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி நிறைய இடத்துல அழிஞ்சிருச்சு, பூரா மறந்துடுச்சு, அழிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எங்கள் காட்டிலையே இந்த இயற்கை விவசாயமாக போட்டு இவ்வளோ நிறையா வச்சுருக்கோம். இந்த கரிசலாங்கண்ணி சாறு நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த பஞ்சகல்பத்தை அது நல்லா இந்த பஞ்சல் மூழ்கிற அளவுக்கு இந்த கரிசலாங்கண்ணி சாறை நல்லா பிசைஞ்சு உள்ள காய வச்சுருவோம். ஏன்னா தினம் நம்ம கரிசலாங்கண்ணி சாறு நம்ம விட்டு செய்ய முடியாது. அதுக்கு பிறகு நம்ம இதை அதாவது சர்பத்து கரண்டி வீதம் எடுத்து அதில் 200 மில்லி பால், அது பெரியவங்களுக்குன்னு 200 மில்லி பால் வரும். கொஞ்சம் 12 வயசுக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் 100 மில்லி பால் போதும். அவங்களுக்கு இந்த சர்பத்து கரண்டியில் பாதி போதும். பொடி கலந்து நல்லா சூடு வைக்கணும். சூடு பண்ணிவிட்டு இளம் சூட்டில் தலையிலேருந்து உடம்பு பூரா தேய்ச்சி குளிக்கணும். இந்த தேய்ச்சி குளிக்கும்போது அந்த கிருமி தொட்டி எதுவுமே வராது. இந்த பஞ்சகல்பம் வேறு எதுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம்னா, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி எல்லாத்துக்குமே, சொரியாசிஸ் முதல்ல எல்லா வியாதிக்குமே இந்த பஞ்சகல்பத்தை தேய்ச்சி குளிக்கணும். அதாவது நாங்கள் சீவகற்பம்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த மருந்தை உள்ளுக்க சாப்பிட்டுட்டு இந்த பஞ்சகல்பத்தை தேய்ச்சி குளிக்கும்போது முற்றிலும் இருக்க இடம் தெரியாமல் போனதும் இல்லாமல் நம்முடைய தோல் பழைய நிலைக்கு வந்துடுது. இது ஏகப்பட்டவருக்கு கொடுத்து அனுபவத்தில் உள்ள மருந்து. அதனால் அந்த பஞ்சகல்பம் பொடி ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது. இதை தேய்ச்சி, அதாவது இந்த கொரோனா காலத்தில் வாரத்துக்கு 2 தடவை வரைக்கும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு வரவே வராது. மேற்படி இந்த பஞ்சகல்பத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம முகக்கவசம் பிளாஸ்டிக்கில் போடாமல் காட்டன் துணியில் உள்ளதை பயன்படுத்திட்டு வரணும். இப்போ வெளியில் போயிட்டு வந்த உடனேயே சோப் போட்டு கழுவிட்டு அந்த பஞ்சகல்பத்தை இந்த தண்ணியில் நனைச்சி வச்சுருக்குமே அதில் நல்லா கலந்து நல்லா ஒரு சலம் மாதிரி போட்டு முக்கி, அதாவது நல்லா ஒரு அலசிட்டு காயப்போட்டு வச்சுக்கிடணும். அப்போ நம்ம வெளியில் போகும்போது அந்த கவசத்தை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போலீஸ்காரர்களுக்காக பயந்து வாயில் மட்டும் முட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பாக முகத்துக்கு சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி வரும்போது நமக்கு இந்த கிருமி தொற்றிலேருந்து பாதுகாக்கப்படுது. அதுமாரி சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் நைசால் ஒரு சில இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் பஞ்சகல்பத்தை அந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குமே அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உணவுங்க நமக்கு இந்த பயன்படும். அதனால் பஞ்சகல்பம் பெரிய அளவில் நிறையா பயன்படுது, கிருமி நாசினியாக பயன்படுது. அதனால் அந்த பஞ்சகல்பம் தயாரிக்க முறையை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். அது எப்படி பயன்படுத்தும் முறையும் சொல்லிட்டோம். அடுத்து இன்னொரு முறை, இன்னும் நிறையா முறை இருக்குது. அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.